ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சியான். உலகத்திலே முதல்ல வந்த மொழி தமிழ் மொழி தான். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை பற்றி ஒரு 10 சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, 2000 வருஷத்துக்கு பழமையான மொழி நம்ம தமிழ் மொழி தான். மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்ற கோயில் மலையில் உள்ள குகைக்குள்ள தமிழ் பிராமி கல்வெட்டில் ஒரு ப்ரூஃபாகவே அமைக்கப்பட்டிருக்கு. நம்பர் 2, 2004 அக்டோபர் 12 இந்திய அரசு தமிழ் மொழியை செம்மொழியை அறிவித்தாங்க. நம்பர் 3, தமிழ்நாட்டில் தான் தமிழ் மொழியை கடவுளாக நினைக்கிறாங்க. காரைக்குடியில் உள்ள தமிழ் தாய் கோயில் தமிழ் மொழிக்காகவே கட்டப்பட்டது. நம்பர் 4, தமிழ்நாடு, புதுச்சேரி, இலங்கை, அப்புறம் சிங்கப்பூரில் தான் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாகவே அங்கே இருக்குது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மலேசியாவில் 524 ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்பர் 5, தமிழ் மொழி தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணப்பட்ட முதல் இந்திய மொழி. அதாவது போர்த்துகீசிய மிஷனரிகள் 1578 கோவாவில் தம்பிரான் வணக்கம்ங்கிற தமிழ் பிரேயரை புக்காக வெளியிட்டாங்க. நம்பர் 6, சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன், கொரியன் உள்ளிட்ட பல மொழியில் தமிழ் மொழியோட சாயல் இன்னும் இருக்குது. நம்பர் 7, தொல்காப்பியம் தொல்காப்பியர் எழுதின நூல். இது பொது ஆண்டு, அதாவது கிமு 200 ஆண்டுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. அதாவது சுமார் 2224 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. நம்பர் 8, உலகத்தில் 6809 மொழி இருக்குது. அதில் பேசும் மொழியும் அப்புறம் எழுத்து வழக்கு கொண்ட மொழியும் 100 தான் இருக்குது. அதில் 6 பொதுமொழி இருக்குது. அதாவது ஹிப்ரு, கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனா மற்றும் தமிழ் மொழி. அதில் தமிழ் மொழியும் சீனா மொழியும் மற்றும் ஹிப்ரு மொழி மட்டும்தான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்பர் 9, தமிழ் மொழி கிட்டத்தட்ட 22 விதமான மக்களால் பேசப்பட்டுட்டு இருக்கு. நம்பர் 10, இதுவரை கிடைச்ச 1,00,000 கல்வெட்டில் 60,000க்கும் மேலே தமிழ் மொழியோட கல்வெட்டு தான் இருக்குது. மற்ற மொழிகளோட கல்வெட்டு கம்மியாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.